வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர். தீண்டாமைக்கு எதிராகவும் தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் போராடினார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரின் படங்கள், பெயர்கள், இவரின் கொள்கைகள் இல்லாத அரசியல் கட்சிகள் இந்தியாவில் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இன்று அவர் யாருக்கெல்லாம் எந்த மக்களின் உரிமைக்காக தன் வாழ்நாளில் போராடினாரோ, இன்று அந்த மனிதரின் பெயரை தாங்கி நிற்கும் நகரில் வசிக்கும் அருந்ததிய மக்கள் தங்களது உரிமைக்காக இன்றும் போராடும் நிலையில் உள்ளனர் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து உள்ளது தமிழ்நாடு அருந்ததியர் நல உரிமை சங்கம். சட்ட மேதையின் பெயரை தாங்கி நிற்கும் பகுதியான விளாங்குறிச்சியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் அடிப்படை வசதிகள் இன்றும் இல்லாமல் அங்கு வசித்து வரும் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தினமும் இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். தங்களுக்கு விடிவு காலம் பிறக்காதா என்ற ஏக்கத்தில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் மனு கொடுக்க வந்தனர். அப்போது அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, எங்கள் இந்து அருந்ததியர் மக்கள் வாடகை வீட்டில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கோரி எங்களுக்கு சத்துணவு கூடம் மேற்கூரை காங்கிரீட்டில் போட்டு தர வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் நகரில் சமுதாய கூடம் அமைத்து தர வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் நகரில் பேருந்து நிலக்கூடை தர வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் நகரில் அது போக்குவரத்து வசதி அதிகப்படுத்த தர வேண்டும். இது அம்பேத்கர் நகர்ல வாடகைக்கு தாங்க சார் இருக்கிறோம். எங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண கிடையாதுங்க. மயான வசதி இல்ல, மெயினா எங்களுக்கு இடம் வேணுங்க. அப்புறம் வீடு வாசல் இல்லைங்க. நாங்க வாடகைக்கே இருக்கிறோம். 22 வருஷம் ஆச்சுங்க வாடகைக்கு தாங்க நாங்க இருக்கிறோங்க சார். வாடகைக்கு எவ்வளவு வருஷம் நாங்க இருக்கிறது. மேலும் அவர் கூறும்போது, 100 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் தாங்கள் வசித்து வருவதாகவும், இங்கு இன்னும் பேருந்து, நிழல்குடை, சமுதாய நலக்கூடம், மயான வழிபாதை பிரச்சனைகள், சரியான தார் ரோடு வசதி இல்லை என்றும் தெரிவித்தனர். பேட்டியின் போது தமிழ்நாடு அருந்ததியர் நல உரிமை சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முருகன், கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ், தலித் சேனா மாநில தலைவர் உக்கடம் நாகேந்திரன், தேசிய தாழ்த்தப்பட்டோர் மக்கள் நல உரிமை சங்கத்தின் மாநில தலைவர் மருதாச்சலம் உள்பட டாக்டர் அம்பேத்கர் நகரின் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.